என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய சித்தமுடையவராயிருக்கிறார். பல வேளைகளில் நாம் மக்கள் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பதில் மிகுந்த கவனமாயிருப்போம். அப்படித்தானே? ஐயோ, அவர்கள் என்ன செய்து விடுவார்கள், ஐயோ அவர்கள் என்ன சொல்லி விடுவார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்னை பற்றி எப்படி தவறாய் நினைத்து விடுவார்களே என்றெல்லாம் நாம் யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்ப்பதே இல்லை. வேதத்தில் ஒரு அருமையான புத்தகம் இருக்கிறது. அதில் தேவன் தன்னுடைய 7 திருச்சபைகளை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை யோவான் அருமையாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் அந்த திருச்சபைகளுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த செய்தியை நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இந்த செய்தி பயனற்றதாய் மாறிவிடும். ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கப் போகிறோம். தேவனே, என்னை சரிப்படுத்தும், என்னை சீர்படுத்தும், என்னோடு பேசும் என்று கேட்கப் போகிறீர்கள். வாழ்க்கை மாறப்போகிறது, ஆசீர்வாதம் பெருகப் போகிறது. இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ சகித்து கொண்டிருக்கிறாய், பொறுமையாயிருக்கிறாய், இளைப்படையாமல் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாய். இதை நான் அறிந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள், நீ எவ்வளவோ காரியங்களை தாங்கி நடந்து கொண்டிருக்கிறாய். எனக்காக நீ இதையெல்லாம் செய்கிறாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். சொல்லிவிட்டு வேதம் கூடவே ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஆனாலும் நீ ஆதியில் என் பேரில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறது. ஒருவேளை இந்த கால வேளையிலே ஆண்டவர் இயேசு உங்களுக்கு முன்பதாக வந்து நின்று, என் மகனே, என் மகளே, நீ எனக்காக சகிக்கிறாய், பொறுமையாய் இருக்கிறாய், இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறாய். ஆனால் உன் உள்ளத்தில் நான் எதிர்பார்க்கிற அந்த ஆதியில் இருந்த அன்பு குறைந்து விட்டது என்று சொல்வார் என்றால் ஆண்டவருக்கு என்ன பதில் சொல்வீர்கள்? தேவனே, என் இருதயத்தை அலசி ஆராய்ந்து நான் ஆதியில் உம்மேல் அன்பு கொண்டது போல உம்மை நேசிக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். இந்த ஒரு காரியம்தான் இன்னைக்கு உங்கள் தியானமாக இருக்கட்டும். வாழ்க்கையில் இயேசுவை எப்படியெல்லாம் கடந்த நாட்களில் நேசித்தீர்களோ அதே போல மீண்டும் நேசிக்க தீர்மானம் எடுங்கள். இதுவே இன்றைய உங்களுடைய தீர்மானமாக இருக்கட்டும். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்காக உம்முடைய பிள்ளைகள் சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று குறைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கர்த்தர் உங்கள் பிள்ளைங்களுடைய பக்கத்தில் நின்று அவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் தன்னை நேசிக்கவும் வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை உடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளும்படி அவருடைய இருதயத்தை தரங்கப்பா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க உதவி செய்யுங்க. ஆதியிலுமே நேசித்தது போல மீண்டும் நேசிக்க உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, எபேசு சபைக்கு சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை. உங்கள் எல்லா பாடுகளை அறிந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தீர்மானமிடுங்கள், ஆண்டவரை நேசியுங்கள். அதுவே வெற்றி வாழ்வுக்கு முதற்படி. இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.